அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மக்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்பட்டு அவரவர் செய்த செயலுக்காக விசாரிக்கப்படும் அந்நாளான மறுமை நாளில் அல்லாஹு தாலா சில மனிதர்களுக்கு எதிராக அவனே வழக்காடுவான். அம்மனிதர்கள் யார்? அல்லாஹுவே அவர்களுக்கு எதிராக வழக்காடுவான். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் மூவருக்கு எதிராக நானே வழக்காடுவேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். ஒருவன் என் பெயரால் சத்தியம் செய்துவிட்டு அதில் மோசடி செய்தவன். மற்றொருவன் சுதந்திரமாக நடமாடும் ஒருவரை பிடித்து அம்மனிதனை விற்று அதன் மூலம் கிடைத்த கிரய பணத்தால் சாப்பிட்டவன் வாழ்ந்தவன். மூன்றாம் அவன் ஒரு கூலியாளிடம் வேலை வாங்கி கொண்டு வேலை முடிந்ததும் அந்த கூலியாளுக்கு கூலி கொடுக்காமல் இருந்தவன். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி 2227. இப்படிப்பட்ட செயல்களை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை காத்தருள்வானாக. நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம் சந்ததியில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொர்க்கங்களில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.